ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது நம்ம உடம்பில் வந்துட்டு பிரெயினில் இருந்து உடம்பு ஃபுல்லாக மெசேஜ் கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு முக்கியமான சிஸ்டம் இருக்குது. அதுதான் நம்மளோட நரம்புகள். இப்போது நரம்புகள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மெசேஜ் ப்ராப்பராக போகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கை கால் மதமதப்பாக இருக்குது, கை கால் குத்துற மாதிரி இருக்குது, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப எனக்கு கை கால் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளோட நரம்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. கை கால் குத்துற மாதிரி இருக்கிறது, வீக்னஸாக இருக்கிறது, மதமதப்பாக இருக்கிறது. இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது. இப்போது நம்ம உடம்புல வந்துட்டு சத்துக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா வரும். ரெண்டாவது சர்க்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். எனக்கு தூக்கம் சரியில்லை, ரொம்ப நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த நரம்புகள் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ நம்மளோட நரம்புகள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மெடிசின்ஸ் மட்டும் போதாது, மெடிசினோட சில உணவுகள் நம்ம எடுக்கணும். ஸோ அந்த உணவுகள் தான் என்னென்ன உணவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதில் சொல்ல போகிறது முட்டை சொல்லுவேன். இப்போது ஜென்ரலாக நமக்கு நரம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் B12 டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது. அதாவது விட்டமின் B12 சத்துக்கள் வந்துட்டு குறைபாடுனால ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வந்துட்டு வீக்னஸ் இருக்குது. ஸோ இந்த B12 வந்துட்டு அதிகமாக இந்த முட்டையில் இருக்குது. ஸோ நம்ம நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டெய்லி 1-2 முட்டை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு நர்வ் ஸ்ட்ரென்தனிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா நட்ஸ், அதாவது நமக்கு பாதாம், வால்நட்டு, பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீடு, இது எல்லாமே இந்த சீட்ஸில் வந்துட்டு நமக்கு மெக்னீஷியம், ஹெல்தி ஃபேட்ஸ், விட்டமின் இ சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போது நம்மளோட நரம்புகள் வந்துட்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த உணவுகள் நம்ம விட்டமின் இ, ஹெல்தி ஃபேட்ஸு, மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நரம்புகளை வந்துட்டு அழகாக ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தோன்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், முக்கியமாக இந்த கீரைகள், முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை, இந்த கீரைகள் எல்லாம் அதிகமாக நமக்கு ஃபோலேட்ஸு, அயனு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட சில டைமில் நம்மளோட நரம்புகள் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ இந்த அயன், ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கீரைகள் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நரம்புகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் அழகாக இருக்கும். ஸோ நரம்புகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நரம்புகள் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். டேமேஜ் ஆகியிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கிராஜுவலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நமக்கு பொட்டாசியம், விட்டமின் B6 அதிகமாக இருக்குது. வாழைப்பழம் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, சர்க்கரை வள்ளிக்கிழங்குலையுமே நமக்கு விட்டமின் B6 இருக்குது. இப்போ நம்மளோட நரம்பு வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு B6 சத்தும் ரொம்ப அவசியம். ஸோ டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நம்ம சீசன் டைமில் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம மீன் டெய்லி சேர்த்துக்கணும். முக்கியமாக omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இப்போது நம்ம நரம்புகள் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும், நர்வில் ப்ராப்ளம் இருந்தாச்சுன்னா ரிப்பேரிங் நடக்கணும் அப்படின்னா நமக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ சின்ன சின்ன மீன்களும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனைகளை நம்ம மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் B12 வேணும், B6 வேணும், அயன் வேணும், ஃபோலேட் வேணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதே மாதிரி omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஹெல்தி ஃபேட்ஸ்லாம் வேணும். ஸோ நான் சொன்ன இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகி ரிப்பேரிங் ப்ராப்பராக நடக்கும், நம்மளோட நர்வ் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த நரம்புகள் வந்துட்டு சீராக வேலை செய்ய நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம உணவில் வாழைப்பழம், முட்டை, கீரை, மீன் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம நரம்பு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.